இதற்கு முந்தைய நெருக்கம் சாதாரணமாகிவிட்டதாக நீதிபதி தரப்பிலிருந்து கருத்தானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மாரிச்சாமி. வணக்கம் மாரிச்சாமி, எந்த வழக்கின் அடிப்படையில் இந்த கருத்தானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? வழக்கின் முழு பின்னணி என்ன? விவரங்கள். இளம் பெண் ஒருவர் கொடுத்த புகாரின் பேரில் தன் மீது பதியப்பட்ட பாலியல் வழக்கை ரத்து செய்ய கோரி நெல்லையைச் சேர்ந்த விஜய் என்ற இளைஞர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கானது நீதிபதி புகழேந்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. அந்த வழக்கின் விசாரணை முடிந்து இறுதி தீர்ப்புக்காக ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இன்று இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்டது. அந்த தீர்ப்பில் நீதிபதி பல கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அந்த கருத்துக்களை பார்த்தால் நீதிமன்றம் தற்போது நிலவும் சமூக யதார்த்தங்களை அறிந்திருக்கிறது, தெரிந்திருக்கிறது. ஆனால் திருமணத்திற்கு முந்தைய நெருக்கம் இன்றைய காலகட்டத்தில் சர்வசாதாரணமாகிவிட்டது என நீதிபதி தனது கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதுபோக உணர்ச்சி ரீதியான விளைவுகளை தீர்ப்பதற்கு சட்டத்தை தவறாக பயன்படுத்த முடியாது எனவும் நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறார். அதுபோக இருவருக்கிடையே என்ன நடக்கிறது என்பது தனிப்பட்ட விருப்பத்தின் எல்லைக்குள் உள்ளது. அந்த உறவு பாசத்தின் அடிப்படையில் நிறுவப்பட்டதா, அதாவது பாசத்தின் அடிப்படையிலானதா, திருமண எதிர்பார்ப்பு அல்லது வெறும் பரஸ்பர இன்பம் என்பது அவர்களுக்கு மட்டுமே தெரியும். அவர்களுக்கு மட்டுமே அந்த உறவானது தெரியும் என நீதிபதி தனது கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதுபோக அந்த இளைஞர் விஜய் மீது, நெல்லையை சார்ந்த இளைஞர் விஜய் மீது பதியப்பட்ட வழக்கு ரத்து செய்யப்படுகிறது என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கானது கடந்த 2014ஆம் ஆண்டு கல்லூரியில் படிக்கும் போது இளம்பெண்ணுடன் நட்பாக பழகி காதலித்து வந்திருக்கிறார் இந்த இளைஞர் விஜய். இளைஞரின் தாத்தா வீடும் அந்த இளம்பெண்ணின் வீடும் அருகாமையில் இருந்திருக்கிறது. எனவே தாத்தா வீட்டிற்கு அடிக்கடி செல்லும் போது அந்த பெண்ணுடன் தொடர்பு ஏற்பட்டு உல்லாசமாக இருந்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் தான் இந்த வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி புகழேந்தி இறுதி தீர்ப்பில் இந்த கருத்துக்களை எல்லாம் தெரிவித்து, அதுபோக சமீப காலமாக இது போன்ற வழக்குகளை நீதிமன்றம் அதிகமாக கண்டிருக்கிறது. மனுதாரருக்கு எதிராக வழக்கு தொடர்வது என்பது சட்ட செயல்முறையை துஷ்பிரயோகம் செய்வதற்கு சமம் என்று இந்த நீதிமன்றம் கருதுகிறது. எனவே மனுதாரர் மீது பதியப்பட்ட வழக்கை ரத்து செய்யப்படுகிறது என கூறி தனது தீர்ப்பை தெரிவித்திருக்கிறார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி மாரிசாமி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.